நிறைய நன்மை செஞ்சுருக்காரு. நாங்கள் வீடு கட்ட சொல்லி ஐயா சொன்னார், ஏம்மா கேட்காம வீடெல்லாம் இடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னார். அதனால சரி இடிச்சிட்டோம், ஆனால் வீடு கட்டணுமே ஏசப்பா அப்படின்ட்டு ஆண்டுகிட்ட ஜெபிக்க சொல்லி ஏசப்பா சொன்னார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படுன்ட்டு 2013 வாக்கு கொடுத்தாரு. அப்போ நாங்கள் வீடு அஸ்திபாரம் போடல, அதை வச்சு ஜெபிச்சுட்டே வந்தோம். கர்த்தர் 2019 கர்த்தர் கடக்கால் போட கர்த்தர் கிருபை செய்தார். அது போட்டு 2 வருஷம் அப்படியே நின்றுச்சு. அப்போ ஐயா சொன்னார், நீ அது மேலே போய் நின்று ஜெபிமா, கை வச்சு ப்ரேயர் பண்ணு, கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் கட்டுக்கிற பிரியாச விருதான்ட்டு இந்த வசனம் சொல்லி ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் நடத்துவாருன்னு சொன்னார். ஜெபிச்சுட்டே வந்தோம். ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் பணம் கொஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பணும். கர்த்தருடைய கரம் தான் ஒவ்வொன்றும் நேர்த்தை நடத்துது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் எப்படி காசே சுத்தமாக இல்லை, ஆனாலும் என் தேவன் நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்கல, ஏசப்பாவே எங்களுக்கு கொண்டு கொடுத்தா மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உதவி செய்ய வச்சார். ஏசப்பாவுக்கு நன்றி. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா வீடு மட்டும் இருந்தால் போதுமா, வீட்டில் உள்ள பொருட்களாக ஜெபிக்கணும்ன்ட்டு இது நீதிமொழி 24:3 சொன்னார். அந்தபடி ஜெபம் பண்ண, வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறைகள் அறிவினால் அருமை இனிமையாக இருக்கும், சகலவித பொருட்கள் என்று நிரப்பவேன்னு சொன்னார். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொரு பொருளும் கர்த்தர் எனக்காகவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் போல இருந்தது. என் தேவன் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு மிகவும் அதிசயமாய் செய்தார். ஒரு வீட்டில் போய் ஜெபி சொல்லி கூட உன் அதிசயங்களை காண பண்ணுன்னு சொல்லி இருந்தது வசனம். ஏசப்பா இந்த குறைகளை நிறைவாக்குங்கன்ட்டு ஜெபிச்சோம். ஏசப்பா அதையும் நிறைவாக்கி தந்தார். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் கூட பரிந்து பேசி ஜெபத்தில், ஐயா உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்கம்மா, எழுதி ஜெபிக்கலான்னு சொன்னார். அதே போல் பரிந்து பேசி ஜெபத்தில், ஏசப்பா இந்த குறைகள் இருக்கு ஆண்டவரே, இதை நிறைவேற்றி தாங்கன்ட்டு வீட்டுக்காக ஜெபிச்சோம். நம்ம சபை மக்களாக ஜெபிச்சோம். கர்த்தர் கரம் தான் இதை நடத்துந்து ஒவ்வொரு நாளும். அது அந்த ஜெபிச்சு முடித்தோடனே அந்த 40 நாள் ஆண்டு அதிகாலை ஜபத்தை கொடுத்தாரு. அதில் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ண, ஏசப்பா இந்த ஜபத்தில் கலந்துக்கிறேன், என் தேவன் இந்த வீட்டை நீர் முடித்து தரணுன்ட்டு ஜெபித்தோம். அதே போல் என் தேவன் அற்புதமாக அதிசயமாக என்னை ஒரு சார்ஜாக நிறுத்தினார். கர்த்தருக்கு நன்றி. சபை மக்களும் அந்த வீட்டுக்காக ஜெபிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி. ஏசப்பா நல்ல ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு. அவர் வர சொல்லியெல்லாம் பாஸ்டமாவும் ஊழியக்காரும் இந்த வசனம் வச்சு ஜெபிமான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஜெபிச்சோம். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அதே போல் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணி வச்சுக்க, நிச்சயமான நித்திய உடன் பெற்றுக்கு என்னுடைய செய்திருக்காரு. அதெல்லாம் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சும் வளர்ந்தவங்க செய்கிற இந்த தேவனுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. நாங்கள் மழையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் மழை வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தர் நான் சொல்லுவாங்க, நான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நிறுத்திட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க நிறுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அவங்க கண்களுக்கு முன்பாக சுற்றியுள்ள கண்கள் காணபடி என் தேவன் எங்களை நிறுத்திருக்க காத்திருக்கு. கோடான கோடி நன்றி ஏசப்பாக்கு. நன்றி ஏசப்பா. சபை மக்களுக்கும் நன்றி, ஊழியக்காரருக்கும் நன்றி, அடியால கூட சாச்சாக நிறுத்ததுக்காக நன்றி. இந்த அப்புறமா இந்த சமையல் கூட அந்த டைமில் தக்காளி கம்மியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நல்லா தூங்கிட்டேன். ஏசப்பா காணவர் கலந்தில் அற்புதம் செய்திரு, அது போல் அற்புதம் செய்யுங்கன்ட்டு நான் படுத்துட்டேன். அப்புறம் ஆனால் அந்த சமையல் சாப்பிட்டவங்க எல்லாருமே கர்த்தர் நல்லா அற்புதமாக செய்த, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, வீடும் நல்லா இருக்குன்னு. அது கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் இதை நடத்துனது. எங்களுடைய பிரயோஜனம் எதுவும் இல்லை, ஜெபிச்சோம் அவ்வளோதான். கர்த்தர் அற்புதம் செய்தார். அது போல் ஒரு வாடி 50,000 ரூபாய் கம்மியாயிடுச்சு. எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டோம். காசு கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது, வேலைக்கு கூலிக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்ட்டு சொல்லி புலம்பிருந்தார். அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அவர் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போய்டுவேன், நான் தூக்கமே வரல. ஏசப்பா கிட்ட அப்புறமா ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு சாட்சி, ஒரு ஐயாவுக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஆனால் அவர் எல்லாருக்கிட்டையும் கேட்டார். ஒரு ஊழியக்கார் போய் 1 லட்சம் சோதனை பள்ளி சொல்லு உனக்கு கிடைக்குன்னு சொன்னார். ஆனாலும் அவர் கேட்காம எங்கெங்கோ தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டில் அந்த ஊழியக்கார் சொன்னதை சரி சோதனை பள்ளி சொல்லாமன்ட்டு சோதனை பள்ளி சொன்னார். அவருக்கு கிடைச்சிது. அந்த டைமில் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சரி நமக்கு தூக்கமே வர, நம்ம ஏசப்பட்டு சோதனை பள்ளி வெறும் சோதனை அதை நான் எத்தனை சொன்னேன், ஆனால் எனக்கு தெரியாது. அந்த காசு நான் சோதனை பள்ளி சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன். மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் மனசு கஷ்டமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐயோ வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நிற்கிது, எல்லாம் மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கேன்ட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கேன்.
அப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை நடக்குது. என்னப்பா வேலை நடக்குது, காசு எப்படிப்பான்னா கிடச்சிச்சு, ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்கண்ணா. அப்போ நீ ஏன் எனக்கு முதல்ல சொல்ல? ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சுருக்காரு, நான் நைட்டெல்லாம் ஜெபிச்சினேன் ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரப்பட்டு, அவருக்கு நான் நன்றி சொல்லணுமே, நீ ஏன் என்கிட்ட சொல்லன்ட்டு சண்டை போட்டேன். கர்த்தர் கூட அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவன் கர்த்தர் என்னை அற்புதமாக அதிசயமாக எங்களை நடத்தின குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் காற்றே கணவன் மழை கணவன் போல என் தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதமாக அதிசயமாக இம்மட்டுமாய் நடத்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுக்கு, நன்றி இயேசு.